இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கின்றன. நமது ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற நாம் அனைவரும் சுயமாக சிந்தித்து சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் சிந்தித்து செயல்படவும் நன்றாக வாழ்வதற்கும் தான் நமக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி எல்லோரையும் சரியாக புரிந்து கொள்வதில்லையோ அதே போலத்தான் பிறரும் நம்மை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. ஆனால் பல சமயங்களில் பிறர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது சுயத்தை சாகடிக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது சுயத்தை சாகடிப்பது என்பது மனித மாண்புக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்வோம். நமது மனதை கொன்று மற்றவரை திருப்திப்படுத்துவது மானுடத்தின் சாபம். நமது வாழ்வு பிறரின் வாழ்வுக்காக இருக்க வேண்டுமே தவிர பிறரின் வாய்ப்புகழ்ச்சிக்காக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நமது விருப்பப்படி வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நாம் அனைவருமே பிறருக்காக வாழ்வதில் தவறில்லை. ஆனால் பிறரின் திருப்திக்காக மட்டுமே வாழ்வதுதான் தவறு. பிறருக்காக நமது குணநலன்களை பழக்க வழக்கங்களை சரிபடுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் பிறரை சரி கட்டுவதிலேயே நமது வாழ்வை வீணாக்குவதுதான் தவறு. ஒன்றை மட்டும் நாம் எப்போதும் நமது மனதில் கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் எதிலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, சரி கட்டவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். நமது வாழ்வு திருப்தியடையும்படி உள்ளதா அல்லது இன்னுமாக நமது வாழ்வு சிறக்க வேண்டுமா என்றெண்ணி பிறரின் வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு வாழ்வோம். அடுத்தவரின் வாழ்வு சிறக்க நமது வாழ்வை பயன்படுத்திக் கொள்வோம். எனவே நாம் அனைவரும் பிறரின் திருப்திக்காக மட்டுமே வாழ்வதை தவிர்த்து நமது திருப்திக்காகவும் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நம் பெற்றோர்கள் மிகவும் துன்பப்பட்டு நம்மை படிக்க வைக்கிறார்கள். நாம் அனைவரும் படித்து முடித்துவிட்டு நல்ல பதவியில் அமர்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். அப்படி பணம் சம்பாதித்த பிறகு நாம் நமது பெற்றோர்களை பார்த்து, நீங்கள் என்ன பெரிதாக செய்து விட்டீர்கள், நானே படித்து முன்னேற்றம் கண்டேன் என்று சொல்பவர்களாகத்தான் இருக்கிறோம். யாரைத்தான் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடிகிறது? யாரையுமே திருப்திப்படுத்த முடிவதில்லை என்பதே உண்மையாகிறது. அந்த உண்மையை உணர்ந்த பிறகும் அதற்காக நேரம் செலவிடுவதில் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். பிறரை திருப்திப்படுத்த நினைப்பவர்கள் தோற்றுத்தான் போகிறார்கள். ஏமாற்றம்தான் அவர்களுக்கு மிச்சமாகிறது. பிறரை சரிக்கட்ட நினைப்பது உடைந்த மண்பானையை ஒட்ட வைக்கும் முயற்சி. அது நமக்கு ஒத்து வராது என்பதை புரிந்து கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். பெற்றோர்களை, கணவனை, மனைவியை, குழந்தைகளை, அதிகாரியை, நண்பர்களை திருப்திப்படுத்த காலங்காலமாக முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறுதியில் எல்லோருமே ஒரு விதத்தில் விரக்தியில்தான் தங்களின் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே நாம் எல்லோரும் நமக்குரிய கடமையை ஆத்மார்த்தமாகவும் உள்ளன்போடும் செய்ய நம்மை பக்குவப்படுத்துவோம். அடுத்தவரின் திருப்திக்காக வாழ்ந்தோம் என்றால் அது சிக்கலில்தான் போய் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நமது விருப்பத்திற்காக வாழ முயற்சி செய்வோம். அப்போதுதான் நம் வாழ்வு நலமானதாக அமையும். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் திருப்திக்காக நமது வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில்
இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர்.
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1 முதல் 9, 15 17, 19 முதல் 30 மற்றும் 33 முதல் 62 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 23. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திரு சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? உமக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை. நீர் போகலாம். இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து உண்மையின் வழியில் நாளும் பயணிக்கவும் அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 23. புனித துரிபியுஸ். ஸ்பெயின் நாட்டின் அரசரான மாங்கிரோவேகோ என்பவருக்கு கிபி 1538ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் நாள் பிறந்தார் துரிபியுஸ். புனித மரியன்னையின் மீது அதீத பக்தியோடு இருந்த துரிபியுஸ் ஜெபமாலை ஜெபித்து சனிக்கிழமைகளில் நோன்பிருந்து மரியன்னையிடம் மன்றாடினார். சலமான்கோ பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை பேராசிரியராக பணியாற்றிய இவர் கிபி 1575ஆம் ஆண்டு பேரரசர் பிலிப்பினால் கிரானடா பகுதியின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். குருவாக மக்களுக்கு இறைபணிகளை செய்ய விரும்பிய துரிபியுஸ் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1578ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு இறைபணிகளை செய்த இவர் கிபி 1580ஆம் ஆண்டு மே 24ஆம் நாள் லிமா நகரின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். காலம் நமக்கு சொந்தமானது அல்ல, எனவே நாம் அதற்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறிய துரிபியுஸ் காலத்தின் உன்னத தன்மையை உணர்ந்து பணி செய்தார். சுமார் 1.5 மில்லியன் மக்களுக்கு மேல் திருமுழுக்கு கொடுத்து பள்ளிகள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டி எழுப்பிய பேராயர் துரிபியுஸ் கிபி 1606ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் விண்ணகம் அடைந்தார். சுமார் 26 ஆண்டு காலம் பேராயராக மக்களுக்கு இறைபணிகள் செய்த துரிபியுசினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1726ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் புனிதராக உயர்த்தி மக்களின் உரிமைகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித துரிபியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தங்களது உரிமையினை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு உரிமைகள் கிடைக்க, மனித மாண்பு போற்றப்பட ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பற்றி புரணி பேசாமல் நமது வாழ்வை சுய ஆய்வு செய்து வாழ்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.